42 days பிளான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பை லாகின் பண்ண உடனே மொதல் பேஜ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் டாப்லேயே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கோர்ஸுமே வந்து இருக்கும். நீங்கள் 2-3 கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எல்லாமே வரும். இப்போ நம்ம வந்து 42 டே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே வந்து போங்க. இதுக்குள்ளே போன உடனே கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன், எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி பிளான் இருக்கும், வேர் டு ஸ்டடி, செல்ஃப் எவலுவேஷன் ஷீட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் எல்லாமே இருக்கும், ஜிஎஸ் இருக்கும், தமிழ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். டெஸ்ட் இந்த ஆல் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த ஆல் டெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 42 டேக்கு டே 1 டே 2 டே 3 அந்த மாதிரி 42 டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே போகணும். உங்களுக்கு வந்து ஷெடியூல் டேட் வைஸாக வந்து எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த டயத்தில் தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய டைம் தான். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டா அப்படின்னா நீங்கள் வந்து என்னைக்குனாலும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் போய் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர், டீட்டெயில் சொல்யூஷன், வியூ சொல்யூஷன், ரேங்கிங் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க்கு. டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது இதிலே பார்த்தோம் அப்படின்னா ஆல் டெய்லி டாஸ்க் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இனிமேல் தான் பார்த்தோம் அப்படின்னா 1 by 1 எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி, ஆர்டிக்கல் டெய்லி டாஸ்க். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இயரு, யூனிட் 8, 9 இந்த மாதிரி வந்து 10 விதமான டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். இப்போ பாலிட்டி, ஆர்டிக்கல் அப்படின்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் வந்து காமிக்கும். நீங்கள் வந்து முதல் டைம் அட்டன் பண்ணுவீங்க, ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அடுத்த நாள் பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போதோ அந்த ஒரே ஒரு லிங்க் தான் காமிக்கும். நீங்கள் ரீஅட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா ரேண்டமாக மறுபடியும் இன்னொரு 10 கொஸ்டின் வரும். இப்போ நிறைய பேர் என்ன டவுட் வரும் அப்படின்னா, அப்போ முதல்ல வந்த 10 கொஸ்டின் நான் வந்து மறுபடியும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ரீஅட்டன் கொடுக்கும்போது ரேண்டமாக வரக்கூடிய 10 கொஸ்டினில் நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணதும் கொஞ்சம் வரும், புதுசாகவும் கொஞ்சம் வரும். நீங்கள் நிறைய ரீஅட்டன் கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்த கொஸ்டினே தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ரீஅட்டன் கொடுக்க நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினையும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சிடுவீங்க. அந்த கான்செப்டில் தான் எல்லா டெய்லி டாஸ்க்கும் இருக்கும். ஸோ இந்த 10 டெய்லி டாஸ்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லிங்க் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆர்டிகளுக்கு ஒரு லிங்க்கு, இயருக்கு ஒரு லிங்க்கு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூடுக்கு ஒரு லிங்க்கு. நீங்கள் வந்து இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னா அந்த ஒரே லிங்கை தான் ரீஅட்டன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு சில டவுட் என்ன வரும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து மறுநாள் வந்து எழுத முடியாது அப்படிங்கிறது. இந்த டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது மொத்தமாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஆர்டிக்கல் அப்படின்னா அந்த ஆர்டிக்கலுக்குள்ளேயே அந்த முக்கியமான ஒரு 120லேருந்து 150 ஆர்டிக்கல் அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரே நாளில் ரிப்பீட்டடாக ரீஅட்டன் கொடுத்தாலும் எல்லா கொஸ்டினும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எழுதுறீங்க, ஒரு 10 நாளோ 1 மாதமோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணவே இல்லை, நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ அட்டன் பண்ணாலும் எல்லா கொஸ்டினும் அதுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து ரீஅட்டன் கொடுக்க பார்த்தோம் அப்படின்னா எல்லா கொஸ்டினும் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஒரு நாள் அட்டன் பண்ணல, 2 நாள் அட்டன் பண்ணல, இல்லை 1 மாதம் அட்டன் பண்ணல அப்படின்னாலும் எதுவுமே வந்து எங்கேயும் போகாது, எல்லாமே அதுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்போ ரீஅட்டன் கொடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் கூட எத்தனை டைம் நீங்கள் வந்து ரீஅட்டன் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் எல்லா கொஸ்டினும் முடிஞ்சுட்டு அப்படின்னா வந்ததே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கும். இதான் அதோட கான்செப்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நம்ம வந்து வாட்ஸ்அப்லையும் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் அப்டேட் வந்து அனுப்புவோம். ஸோ ஒவ்வொரு சீரீஸ்க்கும் அதுக்கான டெஸ்ட்டு, மெட்டீரியல், டேட் எல்லாமே நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ரெகுலராக அப்டேட் அனுப்பிட்டே இருப்போம். எல்லாருமே வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி அதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே.